இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைக்கு கம்பரசம் 3ஆம் பாகத்தோடு நிறைவேறுகிறது. இந்த கடைசி இந்த கட்டத்திலே அந்த காவிய நாயகி சீதை அவள் கூறுகிறாள், கற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன காலம் மாறியே. அதாவது எல்லை நீத்து உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று உரைப்பதால் கற்பு எல்லா உலகங்களையும் அழிக்க வல்ல ஆற்றல் வாய்ந்தது என்பது கம்பருடைய கருத்து. இதற்கு அடுத்தபடியாக போன இதிலேயே நாம் கூறியிருந்தோம். ஆனாலும் கூட அதை பேசியது எனக்கு சரியாகப்படவில்லை. அவன் எவ்வாறு கூறுகிறான் என்று கேட்டால், கும்பகர்ணன் கோபத்தோடு கூறுகிறான், நியாயத்தை கூறுகிறான். அதனாலே அவனுடைய சொல்லிலே வல்லமையோடு அவன் இடித்துரைக்கிறான் ராவணனை சபையிலே. ஆசில் பரதாரம் அதை அஞ்சிரை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம், பேசுவது மானம் இடை பேணுவது காமம். சொல்கிறார்கள் அல்லவா, பேசுவது ராமாயணம் எடுப்பது பெருமாள் கோயில். அதை போல் அவன் சொல்கிறான், பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நல்ல நூங்கொற்றம் என்று சொல்கிறான். உன்னுடைய அரசாட்சியிலே இதுதான் உனக்கு ஏற்ற ஒரு செயலா? நீ பேசுவது எல்லாம் நியாயத்தை பேசுகிறாய், ஆனால் அதில் நீ கொள்வது எல்லாம் இந்த காமத்தை உன்னால் வெல்ல முடியவில்லை என்று இடித்துரைக்கிறான். ஆனாலும் கூட அந்த ராவணனுடைய அந்த இடத்தை விட்டு அகலாமல் இவனுடைய நியாயத்தை கற்பித்து கொண்டு செஞ்சவற்று கடந்து இருக்க சேராத இடம் சேர்ந்து வீழ்ந்தானமா என்று கர்ணன் சொல்வது போல அவனிடத்திலே இருந்து தன் செஞ்சவற்று கடனை தீர்த்து கொள்கிறான் கும்பகர்ணன். அதே மாதிரி நண்பர்களை பற்றியெல்லாம் அந்த தமிழ் குறு நல்வழகம் நிறைய பேர்களை கூறும். இங்கே நண்பர்களாக இருக்கிறார்கள் சுக்கிரீவனும் வீடனும். சுக்கிரீவனும் வீடனும் ராமனை சரணடைந்த காரணத்தினாலே அவர்கள் 2 ராஜ்யங்களை பெற்றார்கள். இவன் இலங்கைக்கு ராஜாவானான். அவன் அந்த இதைத்தான் ஒல்லை வந்து உணர்வும் ஒன்றும் இருவரும் ஒரு நாள் உற்ற எல்லியும் பகலும் போல தழுவினர் என்று சொல்கிறார். ராமனை அடைக்கலம் இருந்த வீடனும் சுக்கிரீவனும் ஒரே இயல்பு உடையவர்கள். ராமனை 7 சகோதரன் இருவரும் அணைந்தார். இருவரும் மரவழியை நாடுகின்றனர். ராமனால் அரசாட்சியை பெறுகின்றனர். இவர்கள் உணர்வு தந்த நட்பாளராகின்றனர். இவன் இந்த வானகத்திலே இருக்கிற ராஜ்யத்திலே இவன் அரசனாகிறான் சுக்கிரீவன். இவன் அந்த தான் அண்ணன் ஆண்டு வந்த இலங்கையை ஆளுகின்ற மன்னனாக மாறுகிறான். இரவு பகல் நிறத்தையும் மாண்பையும் இணைத்ததை விளக்குவது இவ்வாறு உணர்ச்சியை நட்பாங் கிளம்பி தரும் என்று அந்த இடத்திலே அவர்கள் கம்பர் விவரித்து இருக்கிறார். அடுத்தது வாழ்வு நிலை அல்ல என்று காஞ்சித்திணை என்று சொல்வார்கள் தமிழிலே. அதை போல இந்த எவ்வளவு வல்லமை பெற்றவன் இந்திரசித்து, ஆனால் இந்திரசித்துவே அந்த போர்க்களத்திலே மாண்டு விழுகிறான். அதைத்தான் சொல்கிறார், இந்திரசித்தின் பொன் தோல் இற்று இடை விழுந்தது என்றால் எந்திரம் அணைய வாழ்க்கை இனி சிலர் உகந்தது ஏன். இந்த வாழ்க்கை என்பதே ஒரு இயந்திரம், மாறி மாறி சுற்றி வரும், மேலும் இருக்கும் கீழும் இருக்கும், இதற்கு நிலையாமை இல்லை, எதுவும் இல்லை, வாழ்வு நிலையல்ல என்பதை பற்றி கம்பனிந்தத்திலே நல்ல ஒரு கருத்தாக கூறுகிறான். அடுத்ததாக ராவணனுக்கு யார் மேல் மிகுந்த கோபம் என்றால் வீடனன் மீதுதான் கோபம். தன்னிடத்தில் இத்தனை நாள் இருந்து கொண்டு தனக்கு எதிராக திரும்பி அந்த ராவணன் சேர்ந்து சேர்ந்தானே என்ற அளவிலே அவன் கோபம் கொண்டு அவனை நீக்கி அவனை கொல்ல அந்த வீசுகிறான். ராவணன் ஒரு வேல் விடுகிறான். அந்த வேல் வீடனனுடைய உயிரை குடித்து விடும் என்று பயந்த இலக்குவன் அதை தான் நேரிலே தனது நெஞ்சிலே ஏற்றுக்கொள்கிறான். இதை பார்த்த ராமன் இவனுடைய அந்த தியாக செயலுக்கு மிகுந்த பாராட்டுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், புறவு என்ற புறவு ஒன்றின் பொருட்டா யாக்கை புன் உற அறிந்த புத்தேல் அரவனும் ஐயா நினை நிகழன் அப்பால் நின்ற பிறவினை உரைப்பது என்னே பேரருளாளர் என்பார் கறவையும் கன்றும் ஒப்பார் தம்ம கிடற்காணில் என்றான். அதாவது
புறாவிற்கு தசை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும் உனக்கு நிகராக மாட்டான். பேரொருளாளர் கன்றை பசு காத்தல் போல் பிறர் இடுக்கண் தீர்ப்பர் என்பதை நீ மெய்ப்பித்தாய் என்று அந்த இலக்குவனை மிகுந்த செயலோடு பாராட்டுகிறான். அதாவது இருவரும் போர் புரிகிறார்கள். ராவணனும் போர் புரிகிறார்கள். ஒரு சமயத்தில் தாமதம் என்ற படையை மந்திரத்தை ஏவி தாமதம் என்ற படையை ஏவுகிறான். அந்த மாதிரி தாமதம் என்ற படையை ஏவினால் அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாம் அவர்கள் உடனடியாக அவ்வளவு வேகமாக அவர்கள் போரை செய்ய மாட்டார்கள் என்று அனுப்புகிறான். அதற்கு எதிர்ப்பதமாக சிவன் படையை விடுக்கிறான். சிவன் படை தாமத படையை அழிக்கின்றது. பொய்யானது எவ்வளோ பரவி இருப்பினும் உண்மை தெரிந்துவிட்டனே மறைதல் போல் ராவணனுடைய படை தோற்றது என்று கம்பர் வர்ணிக்கிறார். என்ன சொல்கிறார்? விரிந்ததன் படை மெய்கண்ட பொய் என வீழ்ந்த. அது சிவன் தான் விரிந்ததன் படை. அது உண்மை. இது பொய். இவன் ராவணன் அனுப்பிச்ச தாமத படை என்பது பொய். இந்த மெய்ப்படை பார்த்தவன் அந்த பொய்ப்படை அழிந்து போகிறது என்று. அதான் பொய் பேசும் வாய் உயிரை அழிக்கின்றது. பொய் பேசுவனுக்கு வளமான வாழ்வு இல்லை என்றும் கம்பர் கூறுகிறார். எனவே இந்த அளவிலே நாம் கம்பரசத்தை முடித்துக் கொள்கிறோம். நாளையிலிருந்து நாம் சிறு ஷார்ட்ஸ் என்று போடுகிறாரே, அதே போல் மக்கள் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள் என்று நம்முடைய நண்பர்களெல்லாம் கூறினார்கள். எனவே நாம் விரிவாக நாம் சொல்லாமல் இனிமேல் ஷார்ட்ஸ் சுருக்கமாக விரித்து சொல்வதே சிறந்தது என்று இன்றைய இளைஞர்கள் கருதுகிறார்கள். எனவே நாளையிலிருந்து நாம் அந்த இளைஞர்களுக்கு ஏற்றபடி நீண்ட நேரம் படிக்காமல் அல்லது 2 மணி நேரம் எந்தமான சொற்பொழிவு மாற்றாமல் என்ற நீண்ட நேரம் கருத்தை சொல்லாமல் சுருக்கமாக சொல்வோமாக. நன்றி, வணக்கம்.